வானிலை அறிவிப்புகள் நம்ம கொடுத்திருந்தோம். பகல் நேரங்களுக்கு பிறகு பல மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். அதே போலவே நமக்கு கடலோர பகுதிகளில் முதற்கட்டமாக நமக்கு மழையானது தொடங்கியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள் மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் தொடங்கியது. அடுத்ததாக இரவு மற்றும் நள்ளிரவில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே இன்றும் நாளையும் கண்டிப்பாக தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையானது கதறவிடும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். சரியாக நமக்கு பகல் நேரங்களிலிருந்து ஒரு சில மாவட்டங்களில் மழை தொடங்கினாலும் இரவு மற்றும் நள்ளிரவிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் பலத்த மழையானது அதிகரிக்கக்கூடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் எல்லாருமே கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எல்லா மாவட்டங்கள் பற்றியும் தினந்தோறும் நம்ம பார்த்துடலாம். அதனால் எல்லாருமே தொடர்ந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மழை அடுத்து வரக்கூடிய ஜூன் 27ஆம் தேதிக்குள் பெரும்பாலான மாவட்டங்களில் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில மணி நேரங்கள், அதாவது ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே பலத்த மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். முதலாவதாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வட தமிழக உள் மாவட்டங்களில் எங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத முதலாவதாக நம்ம பார்க்கலாம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வேலூர் மாவட்டங்களில் அடுக்கம்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதைத் தொடர்ந்து குடியாத்தம், காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை எதிர்பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஜோலார்பேட்டையிலும் பரவலாக கனமழை பதிவாகும். ஆலங்காயம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் பரவலாக கனமழையானது அதிகரிக்கக்கூடும். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் களவாய், செம்மேடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையானது எதிர்பார்க்கலாம். ராணிப்பேட்டையில் விட்டு பரவலாக மழை பொழிவுகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் எங்கெல்லாம் நமக்கு மழை கிடைக்கும் அப்படின்னா ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், ஒசூர் பகுதிகளில் ஒரு தொடர்ந்து மழை பொழிவு, கிருஷ்ணகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் வலுவான கனமழையானது எதிர்பார்க்கலாம். காவேரிப்பட்டினம், கரியமங்கலம், பர்கூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் விட்டு சீரான அளவில் ராயக்கோட்டை, குறிப்பாக ராயக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இங்கெல்லாம் நமக்கு பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை. ஒசூரில் நல்ல ஒரு வலுவான கனமழையாகவும் கிருஷ்ணகிரியினுடைய மற்ற இடங்களில் பரவலான ஒரு மழை பொழிவாக நமக்கு பதிவாகும். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், நாகதாசம்பட்டி, பாபிரெட்டிப்பட்டி, பெண்ணாகரம், மல்லிக்கோட்டை, பெரியப்பட்டி, திப்பம்பட்டி, அரசம்பட்டி, கரியமங்கலம், போச்சம்பள்ளி, வெள்ளம்பட்டி, கடத்தூர், தொங்கனூர், பல பகுதிகளிலும் இந்த இடங்களில் நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தருமபுரி மாவட்டத்தில் அநேக இடங்களில் கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஈரோடு மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை. ஈரோடு மாவட்டத்திலும் பரவலாக கனமழை தொடர்ந்து தீவிரமடையும். அந்தியூர், கோலப்பலூர், பவானி, வெப்படை, விஜயமங்கலம், அனுமன்பள்ளி, அரச்சலூர், சென்னிமலை, பெருந்துறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் ஈரோடு மாவட்டத்திலும். அதே போல் சேலம் மாவட்டத்தில் குமாரபாளையம், சருகுமலை, ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தாரமங்கலம், இளம்பிள்ளை, மல்லசமுத்திரம், ஓமலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஏற்காடு பகுதிகளிலும், வாழப்பாடி, ஏத்தாப்பூர், ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் சேலம் மாவட்டத்திலும். அதே மாதிரி நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை, ராசிபுரம், சிக்கலாந்தபுரம்,
அதே போல் வையப்ப மலை பகுதிகள் தொடர்ந்து இங்கே கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். அதே போல் நாமக்கல் மாவட்டங்களிலும் தொடர்ந்து பல பகுதிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வரகம்பட்டி, பரமத்தி, கரூர் மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் ஒரு மிதமான மழை பொழிவாக கரூர் மாவட்டங்களில் பதிவாகும். சேலம் மற்றும் நாமக்கல் போகிற வழிகள் முழுவதுமாக கனமழை எச்சரிக்கை உண்டு. அதே மாதிரி சேலத்திலிருந்து ஈரோடு முதல் திருப்பூர் இங்கேயும் பரவலாக கனமழை விட்டு விட்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஆகவே தருமபுரி, சேலம், நாமக்கல்ல கனமழை, மிதமான மழை பொறுத்த வரைக்கும், அதாவது லேசானது முதல் மிதமான மழையானது கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டம், பல்லடம், அவினாசி போன்ற இடங்கள்லாம் நமக்கு மிதமான மழை பெய்யும். ஈரோடுல 2 விதமான மழையும் இருக்கு. அதாவது ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை, ஒரு சில இடங்கள்ல கனமழையாக ஈரோடு மாவட்டங்களில் மழை பொழிவுகள் இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்க முடியும். இத்தனை பகுதிகளில் நமக்கு இடியுடன் கூடிய கனமழை பகல் நேரங்களுக்கு பிறகே தீவிரமானது நம்ம பார்த்தோம். அடுத்ததாக வட தமிழக கடலோர பகுதிகளில் நமக்கு மழை பொழிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு பரவலாக மழை பொழிவுகள் கண்டிப்பாக நமக்கு பதிவாகும். எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த கடலோர பகுதிகளில் முதல் கட்டமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டில் பகுதியான ஒரு மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் பகுதியான ஒரு கனமழையுமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னை முதல் நமக்கு செங்கல்பட்டு வரை இருக்கக்கூடிய இந்த கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகள், திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் இங்கெல்லாம் நமக்கு விட்டு விட்டு சீரான அளவில் ஒரு மழை பொழிவு, சில இடங்களில் மிதமான மழை, சில இடங்களில் சற்று வலுவான கனமழையாக பதிவாகும். டெல்டா மாவட்டங்கள், அடுத்ததாக டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தில் இரவு மற்றும் நள்ளிரவில் நீங்கள் மழை பொழிவுகளை எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் அப்படிங்கிறத பார்க்கலாம். மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு இரவு அல்லது நள்ளிரவு நேரம் மழை பொழிவு. அதே மாதிரி கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் இரவு அல்லது நள்ளிரவில் பரவலாக கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் இந்த குளித்தலை, சமயபுரம், அதே மாதிரி விராலிமலை, இந்த கரூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். தாத்தியாங்கர்பேட்டை, ஸ்ரீரங்கம், துறையூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருச்சிராப்பள்ளி டவுன், மணப்பாறை உள்ளிட்ட திருச்சிராப்பள்ளியில் அநேக இடங்களிலும், அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூரில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்க முடியும். புதுக்கோட்டையில் கடந்த 2-3 நாட்களாக ஒரு தொடர் மழை பொழிவானது பதிவாகிட்டு இருக்கு. அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் நாளைய தினங்களிலும் டெல்டா மற்றும் அதன் சுற்றுவட்டார எல்லா இடங்களிலும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக நாளைய தினங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து பகுதியாக மட்டும் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தென் மாவட்டங்கள். தென் மாவட்டத்தில் இன்றைக்கு ஒரு சில இடங்களில் கனமழை கண்டிப்பாக பதிவாகும். தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை தொடர்ந்து தீவிரமாகும். சில இடங்களில் மாலை நேரங்களிலும் சில இடங்களில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் தென் தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். மதுரையில் ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக விட்டு விட்டு அவ்வப்போது நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் பதிவாகிட்டு இருக்கு. மதுரை மாவட்டங்களில் குறிப்பாக உசலம்பட்டி, ஜக்கம்பட்டி, வாடிப்பட்டி, திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டங்களிலும் நத்தம், சின்னாலம்பட்டி இது போன்ற பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் போன்ற மாவட்டங்களிலும் அவ்வப்போது சில சமயங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இடி மின்னலுடன் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்கள் இங்கே கணிசமாக இடைவெளி விட்டு இரவு நேர மழை பொழிவுகள் தொடர்ந்து மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும், மலைப்பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையாக மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பாருங்க. கோயம்புத்தூர் மாவட்டங்கள், தேனி, தென்காசியில் ஒரு சீரான அளவில் மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பொறுத்தவரை ஆவூர், திருவாரூர் மாவட்டத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பொழிவு
பதிவாயிருக்கு. அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். டெல்டாவில் பாருங்கள், நேற்றைக்கு மட்டும் 14 சென்டிமீட்டர் மழை பொழிவு, ஒரு மிக கனமழை கொட்டி தீர்த்திருக்கு டெல்டா பகுதிகளில். இந்த மழை எப்போ வந்தது அப்படின்னா, இரவு நள்ளிரவு நேரங்களில் மழை பொழிவுகள் நேற்றைய தினத்தில் திருவாரூர் மாவட்டங்களில் தொடர்ந்து பதிவாயிருக்கு. இன்னும் பல மாவட்டங்கள் இருக்குது. மற்ற மாவட்டங்கள் உங்களுக்கு நாளை காலை வானிலை அறிக்கையில் நேற்றைய தினங்களில் பதிவான மழை அளவு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம வந்து கொடுக்குறோம். பார்த்து பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.